காங்கிரஸ் கட்சியினது விமர்சனங்கள் கண்டு அஞ்சுபவர்கள் கிடையாது என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிகளில் இருந்து அமைச்சர்களாக பதவியேற்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வ.உ.சி. சிதம்பரனார் நினைவிடம், அண்ணல் காந்தி நினைவிடம், ராஜாஜி நினைவிடம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் நினைவிடங்களிலும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார், 59 ஆண்டுகால ஆட்சிகளும் அதிகாரத்திலும் இல்லாமல் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் அமைச்சரவை வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் கட்சி விமர்சனங்களை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல, ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராடி நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த கட்சி காங்கிரஸ் என்று பதிலளித்தார். மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கூட்டணி அமைத்து எங்கள் 2 பேரையும் மந்திரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாருக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும்னா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. அதற்கு பிறகு 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 59 வருஷமாக நாங்கள் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியை என்ன பொறுத்த நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி என்னை மந்திரி சபையில் எனக்கு ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதலாக 59 வருஷமாக பாடுபட்ட இந்த கட்சிக்காக முதுகெலும்பாக இந்த கட்சியை உயர்த்தி பிடித்த கடைநிலை தொண்டர்களுக்கு நான் முதலாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜனநாயக மாற்று அரசியல் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். உயர்கல்வித்துறை சவாலான துறையாக இருந்தாலும் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவேன் என்று அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். சாதகமான சூழல், ஒரு ஜனநாயகத்தின் மாற்று அரசியலை மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நேரத்திலே மாண்புமிகு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இன்று தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைப்பது சாத்தியமில்லை, கூட்டணி ஆட்சி என்பது அமையவே முடியாது என்கிற வியாக்கியானங்களுக்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறது காங்கிரஸ்.